இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துக்கிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து புதிய பயணம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். பயணம் மிகவும் சுவாரஸ்யமானது. உத்தரப்பிரதேச மாநிலத்திலே நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு ஏழை வாலிப மகள் தன் தகப்பனை இழந்து தன் தாயின் அரவணைப்பிலே அவள் கல்வி படிப்பை முடித்து தன்னுடைய வேலைக்காக ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறாள். அவள் பயணத்தின் போது ஒரு சில கூட்டத்தார் சிலர் வந்து அவள் கழுத்திலே போடப்பட்டிருக்கிற அந்த செயினை பறிப்பதற்காக அதை பறித்து அதை கிடைக்கவில்லை என்பதற்காக அவளை ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டுட்டாங்க. அந்த பயணத்திலே அவள் கீழே விழுகிறாள். அங்கு யாரும் அவளை கவனிக்கவில்லை. ஒரு நாள் முழுவதும் அந்த தண்டவாளத்திலே அந்த ட்ரெயின் ட்ராக்லேயே அவள் கிடக்கிறாள். அவள் கண்டெடுக்கும் போது ஒரு நாள் முடிந்து 42 மணி நேரம் கழித்து அவளை பார்க்கிறாள். கிட்டத்தட்ட பல ரயில் பெட்டிகள் அவள் மேலே ஏறி சென்று விட்டது. இப்போ மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். அவள் ஒரு காலை எடுத்தாதான் அவள் உயிர் வாழ முடியும் என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். இந்த வேளையிலே அவள் பயணத்திலே நடந்த ஒரு காரியம், அவளுடைய குறிக்கோள், ஒரு தீர்மானம் என்னன்னா எவரெஸ்ட் சிகரத்தை தொடுவது. அங்கே போய் அவள் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவள் சென்றாள். எவ்வளோ பெரிய சிகரம்! அந்த எவரெஸ்ட் சிகரத்தில் அவள் ஏறி செல்வதற்கு இப்போது நம்பிக்கையற்ற ஒரு பாதையிலே இருக்கும்போது அவளுக்கு ஒரு காரியம், ஒரு புது நம்பிக்கை. என் வாழ்க்கையில் இது ஒரு சாதனையாக இருக்கணும்னு சொல்லி அவள் காலிலே பிளேட்டில் ஒரு செயற்கைக்கால் பொருத்தப்பட்டு இருக்குது. அதன் மூலமாக அவள் விடாமுயற்சியில் அவள் சாதித்து இந்த எவரெஸ்ட் சிகரத்திலே ஏறி முதல் பெண்மணி என்ற ஒரு பட்டத்தை பெறுகிறாள். அவளுக்கு ஒரு காரியம் நடக்குது. அவளை கூப்பிட்டு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. அவளுடைய அந்த அவார்டில் கொடுக்கும்போது அவள் சொல்கிற காரியம், நான் தோற்று போகவில்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானம் தான் என்னை இவ்வளவு தூரமாக வழி நடத்தினது என்று சொல்லி அவள் சொல்கிறாள். இன்னும் அவள் சொன்ன காரியம், என் அம்மா எனக்கு கற்று தந்தார். என் அப்பா இறந்த பிறகு நான் தோத்து போகலன்ட்டு என்ன வளர்த்தாங்க. இப்போது நான் காலை இழந்து நிற்கும்போது நான் தோற்று போகவில்லை என்று சொல்லி இந்த சாதனையை புரிந்தேன் என்று சொன்னான். பிரியமானவர்களே, பயணத்திலே சில பாடுகள் உண்டு, பிரச்சனை உண்டு. நம்மளுடைய வாழ்க்கை பயணத்திலே என்னென்ன காரியங்களை நாம் சந்தித்து வருகிறோம். இந்த ரூத்துடைய வாழ்க்கையிலே அவள் 5வது பயணம் வனாந்திர பயணம். முன்பதாக அவள் மகிழ்ச்சியின் பயணத்தில் இருக்கும்போது மிகுந்த சந்தோஷம், அது நிரந்தரம் இல்லை. இந்த அறுவடைக்கு பின்பதாக அவள் எங்கு செல்வது அப்படி ஒரு கேள்விக்குறியோடு இருந்த காலகட்டத்திலே ரூத்தை நகோமி அழைத்து பேசுகிறார். ஒரு வசனம் சொல்கிறது, ரூத் 3:1, பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று சொல்கிறார். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்துறோம். இதுவரைக்கும் அவளுக்கு ஒரு தீர்மானமே இல்லை. இந்த ரூத்துக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று. இப்போ அவள் வயல்ல இருந்து வந்த பிறகு போவாஸ் கண்ணிலே தயவு கிடைத்தது என்று நினைத்து அவள் ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள நினைக்கிறாள். அவளை கூப்பிட்டு நன்றாக தலையில் எண்ணெய் தேய்த்து குளித்து நன்றாக கிளம்பி, இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள். அந்த நாளிலே இந்த பெத்லகேமில் இருக்கிற அத்தனை பேரும் அங்கே ஒரு பண்டிகை ஆசரிக்கிறாங்க. இன்று ராத்திரியிலே களத்திலே வார்கோதுமை அடிக்கிற நாள். அந்த நாளிலே நீ போய் அங்கே தங்கியிரு. இப்போது உன்னுடைய காரியத்தை எல்லாம் போவாசுக்கு சொல்லு. அவன்
எடுக்கிற முடிவு தான் உன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய பாதை என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறாள். அவள் முழுமையாக தன்னுடைய மாமி சொல்லை கேட்டு அவள் செல்கிறாள். வனாந்திரம், அவள் போகிற பாதையில் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அவள் என்ன செய்ய போகிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் அவளுக்கு ஒரு 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 இழப்பை நினைத்து, அவளுடைய அழுகையை நினைத்து, அவளுடைய ஒவ்வொரு பாதையை நினைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அங்கே போவாஸ், அங்கே நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். போவாசிடம் அங்கே இருக்கும்போது அவன் கண்டு கொள்கிறான், இந்த தளத்திலே இந்த பகுதியில் இங்கே இருக்கிற இந்த பெண் யார் என்று கேட்கிறான். அவள் சொல்ல, அவன் அடியாளாகிய ரூத் என்று சொல்கிறான். ரூத்தை அவர் கண்ட மாத்திரத்திலே ஒரு காரியத்தை சொல்கிறார். ரூத் 3:10-11-12 அதற்கு மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யமான இருக்கிற வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறதுன்னு சொல்றான். நீ என்ன நம்பி வந்திருக்கிறா? நான் உனக்கு சுகந்திரவாளி தான், நீ யாரையும் நம்பி செல்லல. இன்னொரு வசனம் சொல்கிறது, ரூத்து 3:11 இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியவைகள் எல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். இந்த ஜனம் எல்லாம் அந்த ரூத்தை பார்த்திருக்கும். அவள் நல்ல குணசாலியான பெண் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. ரூத் 3:12 நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், நான் ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். ஸோ நான் நாளைக்கு அவன்கிட்ட போய் கேட்கேன், அவன் சுதந்திர முறைப்படி உன்னை விடுவிக்கட்டும் அப்படி கேட்குறான். அப்படி இல்லைன்னா ஒரு நம்பிக்கை கொடுக்கிறான், நாளைக்கு நான் வந்து உன்னை திருமணம் செய்து கொண்டு ஒரு நம்பிக்கை கொடுக்குறான். இந்த வனாந்திர பாதையிலே அவளுக்கு ஒரு புதிய நம்பிக்கை கிடைக்கிறது. புதிய நம்பிக்கை என்னன்னா, அவள் சொல்றா, நீ வெறுமையா போக வேண்டாம். ரூத் 3:16 அவள் தன் மாமியின் இடத்தில் வந்தபோது அவள், என் மகளே உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்தவைகள் எல்லாம் சொல்றா. ரூத் 3:18 அப்பொழுது அவள், என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு, இந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் வரை இளைப்பாற மாட்டான் என்று சொல்றான். அவளுக்கு வனாந்திரப்பா என்ன நடக்கும்னு தெரில. அந்த நகோமி சொல்றா, இது என்னவா நடக்குமோ, கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்றான். இந்த போவாஸ் அவனை வெறுமையா அனுப்பாம சொல்றான், 6 படி வார்கோதுமையை எடுத்து கொடுக்கிறார். எவ்வளோ ஒரு சந்தோஷம்! இந்த வனாந்திர பாதையில் முடிவில் நிச்சயம் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை அங்கே அவளுக்கு கிடைக்கிறது. இன்றைக்கு கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கூட ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வனாந்திர பாதையில் சென்று கொண்டிருக்கிறாங்க. யாருமே துணையில், கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதைன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் நம்ம பயணத்தில் கண்ணை கட்டி காட்டில் அலைந்தது போல இருக்கலாம். ரூத்துடைய வாழ்க்கையில் இப்படி தான். இந்த நகோமி அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி தருகிறார். அதற்காக இந்த பயணத்திலே, இந்த வனாந்திர பயணத்திலே அவளுக்கு ஒரு புதிய பாதை பிறக்கிறது. ஒரு திருமணம், அவளுடைய அடுத்த வாழ்க்கை என்ன என்று ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை அவளுக்கு கிடைக்கிறது. இன்றைக்கும் கூட நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோமா? இல்லை நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையில், ஒரு குழந்தைக்காக காத்திருந்து நம்பிக்கை இழந்து போய் நிற்கிறீங்களா? இல்லைனா நம்மளுடைய கடன் பிரச்சனை எனக்கு நம்பிக்கை இழந்து போய் நிற்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, மை ஸ்தோத்திரம். இந்த வேலையிலையும் கூட கர்த்தாவே, வனாந்திர பாதை, இந்த பாதையிலே புதிய பாதையை கொண்டு வருகிறது நீங்கள் மட்டும்தான்ப்பா. எங்களுக்கு புதிய வழியை திறந்து தாங்க. உம்முடைய கண்ணிலே எங்களுக்கு தயவு கிடைக்கட்டு கர்த்தாவே. இந்த ரூத்துடைய வாழ்க்கையில் அவளுக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை நீங்கள் அவளுக்கு வைக்கிறீங்க. வனாந்திர பாதையிலே துணை நின்ற தேவன், எங்களுக்கும் எங்களுடைய பாதையில் நீங்கள் துணை நிற்க போறீங்கன்னு ஒரு விசுவாசத்தை, நம்பிக்கை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. நம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், மேய்க்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை மகிமை